அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக காலேஜ் போகிறவங்க அல்லது டிப்ளமோ படிக்க இருக்கிறவங்க அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அது எதற்காக படிக்கணும், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத மிக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்ப்யூட்டரை இயக்க வைக்கிறதுக்கு தேவையான ஒரு கமாண்ட்ஸ், செட் ஆஃப் கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒருத்தங்களுக்கு டீ போடவே தெரியாது. நம்ம அப்போ நீ டீ போடுன்னு சொன்னால் அவங்க போட்டுருவாங்களா? போட தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சொல்லணும். முதல்ல என்ன பண்ணணும், மில்க் எடுத்துக்கணும், வாட்டர் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டீ தூள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டீ தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தா தான் அந்த விஷயமே தெரியாதவங்க அது ஈஸியாக பண்ண முடியும், அந்த டீயை உருவாக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இன்புட் வழியாக கொடுத்து கம்ப்யூட்டர் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபைனலாக நமக்கு வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ சி லாங்குவேஜுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, printf ஹலோ வேர்ல்டு அப்படின்னா என்னென்னா, ஸ்க்ரீனில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. இது ஒரு கமெண்ட். ஸோ இது இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ ப்ரோக்ராம்னா முதல்ல நீங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் தெரியும். இப்போ 2 பேர் நான் சொல்லிக் கொடுக்குற தமிழில் சொல்லி தந்துட்டுருக்கேன், உங்களுக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் அந்த மொழி புரியுங்கிறதுனால நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? 0 1 இது மட்டும்தான் தெரியும். அப்போ எப்படி சி லாங்குவேஜ் வேலை செய்யுது அப்படின்னா, உதாரணமாக இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, ஆனால் உட்காந்துருக்கவங்க எல்லாமே என்ன இருக்காங்க, தமிழில் இருக்கிறாங்க. அப்போனா யார், அது நடுவில் யார் இருக்கணும்? டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வேணும். அவர் என்ன பண்ணுவார், ஹிந்தியில் சொல்லக்கூடிய விஷயத்த தமிழில் மாற்றி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கம்பைலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சி ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் இருக்கும். அந்த இங்கிலீஷில் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த கம்பைலர் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மிஷினுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜாக மாற்றி அதை நமக்கு என்ன செய்ய வைப்பார், ரன் பண்ண வைப்பார். ஸோ இதுதான் சி லாங்குவேஜில் நடக்குது. ஸோ அப்போது கம்ப்யூட்டர் வேலை சேவைக்கு தேவையான கமாண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சி லாங்குவேஜ் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி தான் எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்களை இந்த சி லாங்குவேஜ் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக நம்ம தீர்வு பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது, அதில் டீப்பாக அங்கே உதாரணமாக நம்ம கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும்னா, ரேம் உள்ளே இருக்கும். அந்த ரேம் தான் என்ன பண்ணோம், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெம்பரவரியாக அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுது. அப்போ அந்த ரேம் எப்படி உள்ள ஒர்க் ஆகுது, அதாவது மெமரியில் எப்படி ஒரு டேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தகவல் எப்படி அங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக இந்த சி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு இன்புட் அவுட்புட் எப்படி வேலை செய்யுதும், எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் இதில் எளிமையாக கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேரோட நம்ம ஈஸியாக பேசுகிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா, என்ன ஈஸியாக பேசுகிறதுக்குன்னு என்னது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அல்லது நிறைய டிவைசஸ் இருக்குது அப்படின்னா, அந்த டிவைசஸோட நம்ம பேசுகிறதுக்கு எது பயன்படுது, இந்த சி லாங்குவேஜ் பயன்படுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லாஜிக் அண்டு ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் பொதுவாக இன்றைக்கி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் என்ன தான் ஏஐ பயன்படுத்தினாலும் இன்றைக்கி நமக்கு அந்த அடிப்படை புரிதல், அதாவது ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த திங்கிங் நமக்கு முதல்ல மைண்டுக்குள்ளே வரணும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் அந்த க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு எது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி திங்க் பண்ணணும், அந்த பெரிய ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறோம்
அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சி லாங்குவேஜ் வழியாக நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். பெட்டர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற விஷயங்களை இதில் கற்றுக்கலாம். ஸோ மெயினாக பில்ட் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்ஸ் மைண்டு. சரியா, உங்களோட மைண்ட் வந்து என்ன செய்யும், நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா, நீங்கள் புது புது விஷயங்களை கற்றுக்க உங்களுடைய மைண்டு வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்பில் கூட அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த வேலையை எளிமையாக முடிக்கிறதுக்கு இந்த சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் சி லாங்குவேஜை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக என்னன்னா, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதை பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியுறது என்னது 0, 1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சி லாங்குவேஜ் எதில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் சொல்லக்கூடியதை டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும், மிஷின் லாங்குவேஜாக மாற்றி ஒரு வேலையை செய்ய வைக்குது. அப்படி அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே கம்ப்யூட்டர் இயக்க தேவையான நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்யலாம், சி லாங்குவேஜ் வந்து உருவாக்குறதுக்கு உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்படட் சிஸ்டம். சரியா, எம்படட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உதாரணமாக நம்ம வந்து ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ரிமோட்டாக இருக்கட்டும், அண்ட் அகெயின் நமக்கு கையில் போட்டுக்கிற வாட்ச், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது வேலை எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. டிவியில் ரிமோட்டில் இந்த பட்டன் அழுத்தினா 1 நம்பர் அழுத்தினா 1 நம்பர் சேனல் வரணும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகணும், ஆன் பண்ணால் ஆன் ஆகணும் அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் தான். அந்த கமெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் என்ன செய்வாங்க, எழுதி ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து எது அடிப்படையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக வந்து சி லாங்குவேஜ் தான். அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐஓடி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இவங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்ணுறது, சரியா, ஒரு மோட்டர் ஆஃப் பண்ணுறது, இங்கே இருந்துகிட்டே என்ன பண்ணுறது, அங்கே வந்து தண்ணி சின்டெக்ஸில் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரியல் லைஃப்பாக நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சி லாங்குவேஜ் தான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான லாங்குவேஜை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ பெஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்யூச்சர். நீங்கள் இப்போ தான் +2 முடிச்சிருப்பீங்க, இல்லை 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்கன்னா, சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஜாவா தெரியாது, பைத்தான் தெரியாதுங்கிறதெல்லாம் இங்கே அவசியம் கிடையாது. பட் சிங்கிறது ஒரு பேஸ், ஒரு லாஜிக் வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணுறோங்கிறதுக்கு அடிப்படையாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி லாங்குவேஜ் தான். ஸோ இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இது மூலிமா கிடைக்கும். என்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த சி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது இங்கே ப்ரோக்ராம் ஏன் சி லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கணும், மற்ற லாங்குவேஜ் எல்லாம் நிறைய லாங்குவேஜ் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஜாவா இருக்குது, பைத்தான், காட்லின், ஏன் அதை டைரெக்டாக கற்றுக்க முடியாதா அப்படின்னா கற்றுக்க முடியும். பட் என்ன அப்படின்னா சி லாங்குவேஜ் வந்து ஒரு பேசிக். உதாரணமாக இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா C++ல இப்படி எழுதுவோம், ஜாவாவில் இப்படி எழுதுவோம். ஆனால் விஷயம் என்ன, அவுட்புட் என்னது, எல்லாத்துலேயுமே ஹலோ வேர்ல்டு தான். அப்போ ஒரே விஷயத்தை நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எப்படி மாற்றி எழுதுறதுங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். அப்போ எது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும், த மதர் ஆஃப் லாங்குவேஜ் சி. ஸோ அப்போ அந்த சியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் வரும் வாரங்களில் உங்கள் காலேஜ் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே நான் வந்து ரொம்ப எளிமையாக என்னுடைய லைஃப்பில் நான் கிட்டத்தட்ட இந்த 15 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ நான் பார்த்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சி லாங்குவேஜை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் எம்படட் சிஸ்டத்தை பற்றியும் நான் சேர்த்தே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், ரியல் டைமாக அவங்க சொல்லித்தரப்போகிறேன். அதனால் அந்த வீடியோவை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் தனியாக ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கேன், goldenwebportal.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பாருங்கள். அது மட்டும் இல்லை லிங்க்டின்ல என்னுடைய ஐடி கொடுத்துருக்குறேன், கோல்டன் சரவணா. ஸோ இந்த ஐடியிலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் காத்திருக்கு. இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப்ஸ் யூடியூப் சேனல்.